சிவாய். ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம காசில இருக்கிறோம். மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஒரு கல். அதாவது ஒரு கல்லை வந்து எப்படி நம்ம வந்து அவங்க நம்ம ஜோசியங்கள், நம்ம நேரங்கள் எல்லாத்தையும் கணிச்சு அவர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமங்க எல்லாமே உத்ராட்ச மாலையில இருந்து நம்மளோட கலாச்சாரங்கள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அத்தனையும் வந்து மிக தெளிவாக தெளிவாக வந்து அவங்க வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் நம்ம எல்லோ மலேசியா பேஜ்ல வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸா நம்ம கொடுப்போம். நீங்க பார்க்கலாம். நேரடியாக அவர்களை நீங்க தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம். பல விஷயங்களை வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய என்னென்ன கற்கள் நம்ம போடணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம், என்னென்ன ஒரு ஜாதகங்கள் ரீதியாக கூட நீங்க அவங்க வந்து அழைத்து பேசலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களோட ஃபேஸ்புக் வாயிலாக நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து கலந்துருக்காங்க. வந்து அவங்க கிட்ட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நீங்க செய்யலாம். இன்று நம்ம அவங்களை பார்த்ததுல சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓம் நம சிவாய். நான் ராஜீவ் மோகன் சர்மா, காசி கங்கா விஸ்வநாதர். நான் பிறந்தீங்க, படிப்பீங்க, தொழிலிங்க. இப்போ சாகர வரைக்கும் இங்க இருப்ப இந்த மாதிரி மனசு இருக்கேன். அதுக்கு நாள் தமிழ்நாடு மக்கள் காசி வந்தா நான் உங்களுக்கு சகாயம் ஹெல்ப் லைன் வச்சிருக்கேன். எனி ப்ராப்ளம் இருந்தால் அவங்க நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, வர்றாங்க. இப்போ கொரோனா காலம் ரொம்ப தலைவலி எல்லாருக்கும். அதுக்கு ஆண்டவன் சொன்னா நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்கு இப்போ நான் உங்களுக்கு காசியில் ரொம்ப ஸ்வாகத்தம் பண்ணுறேன், வெல்கம் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம், நல்ல ஆசீர்வாதம் தர்றேன். மீண்டும் மீண்டும் காசி வாரங்கள் நல்ல காலம் நடந்துட்டு இருக்கும். ஹர ஹர மகாதேவ்.